தையலே தெரியாமல் இந்த குஞ்சம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இப்போ வந்து கரெக்டாக 4 பக்கம் ஒரே அளவாக வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாட்டை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பாதி வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு எண்டு வரைக்கும் முழுசாக தையல் போடாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை அப்படியே நம்ம வெளியில் இழுத்து விட்டுறலாம். இழுத்து விட்டோம் அப்படின்னா தையல் ஃபுல்லாக நமக்கு உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல, அது வழியாக இந்த நாட்டை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்தோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டு அந்த அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நாட்டு ஃபினிஷிங்காக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.